கள்ளக்குறிச்சியில் 50 நபர்கள் கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்திருப்பது கேள்விப்பட்டு அந்த செய்திகள் வர வர மனவேதனை அடைகின்றது. இந்த காலத்தில் இப்படி கொத்து கொத்தாக மரணங்களா என்று யோசிக்கும்போது மிகுந்த மனவேதனைப்படுகின்றது. அரசியல் அரசாங்க நடைமுறைகள் என்பது பணம் சார்ந்துமாக போய்விட்டது. அதனுடைய விளைவுகள் இன்று இந்த மரணம் வரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது. மனிதர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், வாக்காளர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். விழிப்புணர்வு அடைந்து நாட்டின் முன்னேற்றத்தை கொண்டு நடத்த வேண்டிய வகையில் ஆட்சிகளை, அரசியல்வாதிகளை மக்கள் தான் மாற்ற வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் இது போன்ற நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மனித உயிர்கள் என்பது 40-50 பேர் உயிர்கள் என்பது சாதாரணம் இல்லை. அத்தனை தாய்மார்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உயிர்களை உருவாக்கி உணவு கொடுத்து வளர்த்திருப்பார்கள். ஆக இது ஒரு மனவேதனைக்குரிய விஷயம். பணம் சார்ந்தும் தேர்தலும் அரசியலும் அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் ஆனது ரொம்ப வேதனைக்குரியது. மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் திட்டங்களின் மூலமாக பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். நடுநிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக பணத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். கடைநிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சட்டங்களை திரிப்பது, சட்டங்களை உடைப்பது, விதிகளை மாற்றுவது, விதிகளை அமுல்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வது, எப்படி இதன் மூலமாக பணம் சம்பாதிக்க பார்க்கிறார்கள். அப்படித்தான் இந்த மரணத்திற்கு காரணமானது. சட்டங்களை, விதிவிலக்குகளை செய்து சட்டங்களை உடைத்து அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற தன்மையினால் தான் இந்த மரணங்கள் காரணம். இப்படி பணத்தை சேர்த்து என்ன செய்ய போகிறார்கள், அவ்வளவு அதிகாரத்தை கைப்பற்றி என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. 50 வருடங்களுக்கு முன்னால் அமைச்சர்களாக இருந்தவர்களோ அவருடைய மகன்களோ 1-2 பேர் தான் இப்போ இருக்கிறார்கள். மீதியெல்லாம் காணா போயிட்டார்கள். அதே போல் இப்போ அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடிய அவங்களுடைய மகன்களோ இன்னொரு 50 வருஷம் கழிச்சு காணா போயிடுவாங்க. இது எதுக்காக இவ்வளவு அதிகாரம், எதுக்காக இவ்வளவு பணம்? சந்ததிகளுக்கு இவர்கள் எடுத்து கொண்டு போகிறார்களா? இவ்வளவு உயிர்களுக்குரிய பாவத்தை சுமந்து கொண்டு என்ன இந்த இயக்கம் என்பது எனக்கு தெரியவில்லை. மிக மனவேதனையாக இருக்கின்றது. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். உங்களை சுற்றி உங்களை மயக்கி அல்லது உங்களுக்கு விழிப்புணர்வு அடையாமல் செய்து அதன் மூலமாக ஒரு இயக்கம் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கும். அந்த இயக்கத்திற்குள் ஆட்படாமல் மக்கள் விழிப்புணர்வோடு எதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும், எதையும் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். அப்படி பகுத்தறிந்து பார்த்து செயல்பட்டால்தான் அரசியல் உயர்வு நிலை அடையும். அரசியல் உயர்வு நிலை அடைந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும். நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றால் சட்டத்திட்டங்கள் சரியாக செயல்பட வேண்டும். இப்போ அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பாவோ போன்ற நாடுகளில் சட்டத்திட்டங்கள், அரசியல்வாதிகள் தவறுகள் சரி இருக்கலாம், பட் சட்டத்திட்டங்கள் சமமாக இருக்கும். சட்டத்திட்டங்களில் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்திட்டங்களில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒரு நாடு முன்னேறணும் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் நாட்டு முன்னேற்றம், நாட்டுப்பற்று அதிகமாக இருக்க வேண்டும். ஆக இந்த நாட்டுப்பற்று அதிகமாக உள்ள, தன் மண் மீதும் தன் மக்கள் மீதும் அதிக பற்று உள்ளவர்கள், அந்த தன்மையை கொண்டவர்கள் மக்கள் பார்த்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் எந்த ஒரு கட்சிக்கோ எந்த ஒரு தனி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ நான் பேசவில்லை. இது மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், மக்கள் விழிப்படைய வேண்டும். தேர்தல் பணம் சார்ந்தே இயங்கும் போல இருக்கக்கூடாது. அது சின்ன பணம், ஒரு வாக்கு வாங்கக்கூடிய பணம் வாங்கக்கூடிய ஒரு வாக்காளர் கூட தவறு செய்கிறார். அதில் இருந்தே தொடங்குகிறது. நான் சொன்னது போல் பணம் என்று செலவழிக்கும் போது மேல்மட்டம், கீழ்மட்டம், நடுமட்டம் எல்லா தலைவர்களும் பணம் சம்பாதிப்பதில் குறியாகுவார்கள். பணம் சம்பாதிக்க குறியாகும் போது கட்டுப்பாடுகளை தளர்த்துவார்கள். பணம் அதிகம் சம்பாதிக்க அதிகாரத்தை அதிகம் தேடுவார்கள். இப்போ பணம் குமிக்கும் போது மறுபடியும் பணத்தை குமிக்கணும்னு நினைப்பார்கள். இது நாட்டின் முன்னேற்றத்தையே பெருமளவுக்கு சாய்க்கும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் அடுத்த கட்ட முன்னேற்றம் அடையாமல் இப்படியே வெறும் சாப்பாட்டுக்கும் உழைப்புக்குமாகவே அந்த நாடு முன்னேற்றம் அடையாமல் போய்விடும். அந்த நிலை நம் நாட்டிற்கு வரக்கூடாது என்று மக்கள் விழிப்புணர்வோடு சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த மனவேதனையோடு இந்த பதிவை நான் செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.